அமேசான் பேல எப்படி வந்து பயோமெட்ரிக் பேமெண்ட் வந்து எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ டீடைல்டா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்னா என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பயோமெட்ரிக் பேமெண்ட் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அமேசான் பேல பேமெண்ட் வந்து பண்றப்ப யூபிஐ பின் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்க பயோமெட்ரிக்ல உங்களோட ஃபேஸ் ஐடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஐடியை வச்சு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட வந்து வச்சு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த யூபிஐ பின் நம்பர் அப்படின்றது நீங்க என்டர் பண்ணணும் அவசியமே வந்து கிடையாது. ஃபேஸ் ஐடியா ஃபிங்கர் பிரிண்ட வெரிஃபை பண்ணியே நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படின்ற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து அமேசான் பே ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அமேசான் பே யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறது வந்து ஷோ ஆகும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பயோமெட்ரிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் செட்டப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ உங்கள்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேஸ் ஐடி மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஐடியை கூட பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பயோமெட்ரிக் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ் ஐடியாக இருக்கட்டும், ரெண்டுத்தில் எதாக இருந்தாலுமே நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி பயோமெட்ரிக் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறப்ப கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஐடியை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வெரிஃபை பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வந்து அந்த யூபிஐ பின் நம்பர் அப்படின்றத என்ட்ரு பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணியே நம்ம வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக அமேசான் பேல எப்படி வந்துட்டு நம்ம பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.